Question number 5. If sin inverse of alpha by 17 plus cos inverse of 4 by 5 minus tan inverse of 17 by 36 equal to 0. This is question. If value is 0 to 13. Next then sin inverse of sin alpha plus cos inverse of cos alpha equal to n. This is questions. Okay, clear now? Right. This is how solve it. Very simple. First என்ன பண்ணுங்க given questions sin inverse of alpha by 17 plus cos inverse of 4 by 7 is equal to tan inverse. இது question எடுத்துட்டேனா நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ unknowns அதை மட்டும் நான் left hand side வச்சுக்கிறேன், மீதி எல்லாம் right hand side யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ what reaction? sin inverse of alpha by 17 next plus cos inverse of 4 by cos inverse கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ மட்டும் left hand side வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன் ரைட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளியர்? அப்போ ஈக்குவல் டு tan என்னன்னு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 77 by 36 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5. இது ரெண்டு எடுத்துக்கிட்டோமா? ரைட்டு. இப்போ இதை கொஞ்சம் சால்வ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? பெஸ்ட்டு இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்கனால இதையும் சைன் இன்வர்ஸாகவும் இதையும் சைன் இன்வர்ஸாக கூட மாற்றி சால்வ் பண்ணலாம். அது கொஞ்சம் லென்த்தியாக மாறும். இல்லை இதை காஸ் இன்வர்ஸாக கூட வச்சு கூட சால்வ் பண்ணலாம். அது மெனி மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள். நான் என்ன பண்ணுறேன், பெஸ்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியர்? ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 1 + xy. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி போட்டால் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் டக்குன்னு வேக முடியும். அந்த ரீசனுக்காண்டி தான். ரைட், ட்ரை பண்ணலாமா? அப்போ என்னுடைய மோட்டோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா இந்த காஸ் இன்வர்ஸாக 4 by 5 நான் என்னவா மாற்றணும்? டேனாக மாற்றணும். ஸோ அப்போ டேனாக எப்படி மாற்றுவீங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாமா? காசுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டெனிஸ். அப்போ 4 by 5. ஸோ அப்போ ஹியர் சிம்பிளி பண்ணிங்கன்னா 25 மைனஸ் 16 இல்லையா? 25 மைனஸ் 9 அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3. கிளியர்? ரைட். அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? tan இன்வர்ஸ் ஆஃப் 77 by 36 மைனஸ் காஸ் இன்வர்ஸை இதையும் என்ன பண்ணிக்கிறேன் tan இன்வர்ஸாக மாற்றிக்கலாமா? tan இன்வர்ஸ் ஆஃப் 3 by 4 ஃபார்முலா பண்ணிக்கலாமா? tan இன்வர்ஸ் ஆஃப் 3 by 4. இது வரைக்கும் தெளிவாக இருக்கீங்களா? இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் வாட் ரியாக்ஷன்? tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகே யூஸ் பண்ணிக்கலாமா? x மைனஸ் a அப்போ 76 by 36 மைனஸ் 3 by 4 டிவைடட் பை 1 plus xy. One reaction 77 by 36 okay into one reaction 3 by 4. Okay, simplify பண்ணிட்டீங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா one reaction tan inverse of சாம்பிளாமா 77 by 36 minus 3 by 4 கிராஸ் மல்டி பண்ணுங்க. 77 into 4 308 வருமா? அப்போ 308 சரி ஃபாலோ பண்ணிக்கலாமா? 77 into 4 308 மைனஸ் 36 into 3 ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா 108 வருமா? 108 நியூமினேட்டர் ஓகே டிவைடட் பை 36 into 4 அப்படியே வச்சுங்க நியூமினேட்டர் ஜஸ்ட்டு நோ சேஞ்ச் பை ஏன்னா நீங்கள் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணலாமா? 36 into 4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 144 அதை அப்படியே கிராஸ் மல்டி பண்ணிக்க. அப்போ 144 ப்ளஸ் 77 into 3 இதை ப்ராடக்ட் பண்ணால் 231 இது நிற்குமா? டிவைடட் பை 36 into 4 கிளியர்னா? ஜஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிடுறேன் கிராஸ் மல்டிபிள். இப்போ என்ன 36 by 4 36 by 4 என்ன பண்ணிங்க கேன்சல் பண்ணி விட்ருங்க. அடிச்சு கொண்டு இல்லாமல் இது ரெண்டையா கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்குன்னு மட்டும் சிம்பிளை பண்ணுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 17 தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் சிம்பிளை பண்ணிக்கலாமா? 308 மைனஸ் 108 சிம்பிளை பண்ணால் வாட் ரியாக்ஷன் 200 ஓகே பை இது ரெண்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா 5 7 275 கிளியர்? இப்போ 25 டேபிள் அடிச்சு விட்டுலாமா? அப்போ கேன்சல் பண்ணின்னு வச்சுங்க. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 225 how many times? 100 4 times அப்போ 8 times ஓகே 8 times by 15 times ஓகே கிளியர் நோ? ரைட்டு. அப்போ 8 by 15 25 டேபிள் நீ நார்மலாக கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கங்க.
இப்போ நல்லா பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்பா பை 17 தான். கிளியர்? இப்போ எனக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ சைன் இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு இருக்குது, இப்போ ரைட் சைடு என்ன பண்ணணும், சைன் இன்வர்ஸாக மாற்றணும். ஆனால் என்ன வேல்யூ இருக்குது, tan இன்வர்ஸாக இருக்குது. அப்போ திரும்பவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் ஆங்கிளுக்கு என்ன, டேனுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா 25 225 ஸ்கொயர் ரூட் 225 ப்ளஸ் 64 289 ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 17. கிளியர்? அப்போ ஹியர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 17 equal to sin inverse ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா, sin inverse of 8 by 17. clear? அப்போ sin inverse of alpha by 17, sin inverse of 8 by 17 டா. அப்போ what a conclusion, alpha is equal to 8. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். இப்போ நம்ம கொஷின் படி அன்னோன் வேல்யூ ஆனது ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணோம், sin inverse of sin alpha plus cos inverse of cos alpha வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா சம்மில். அப்போ சம்மில் பண்ணிங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 8 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 8. இதை தான் நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. கிளியர்னா? கண்டுபிடிக்கலாமா? ரைட்டு. இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா பிலாங்ஸ் டு நம்மளுக்கு என்ன வேல்யூங்க, -π/2 to +π/2. ஆல்ரெடி போன சம்லேயே சொல்லியிருப்பேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் தீட்டா பிலாங்ஸ் டு -π/2 to +π/2. அந்த π/2 வேல்யூ தான் -1.57, பையோட வேல்யூ 3.14 இல்லையா, 2 ஆல் டிவைட் பண்ணி -1.57 to +1.57 நான் சிம்பிளி பண்ணியிருக்கேன். ரைட். இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா பிலாங்ஸ் டு -1.57 இந்த வேல்யூஸை எப்படி சால்வ் பண்ண முடியும், ரெடி பண்ணலாமா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 8 டெஃபினட்டாக 8 டஸ் நாட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 8 இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணேன்னு வச்சுக்க ஈக்குவல் டு 8, பட் டெஃபினட்டாக 8 டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்னங்க -1.572. That's clear? Does not belongs to -1.572 plus 1.57 இல்லையா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 8. அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணலாமா? ரைட்டு. அப்போ நான் இங்கேருந்து ஒவ்வொரு வேல்யூயாக செப்பரேட் பண்ணுங்க. 8 - 5π எடுத்துன்னு வச்சுங்க 13 பாயிண்ட் சம்திங் வரும். டெஃபினட்டாக எதுவும் செட் ஆகாது, ஏன்னா -1.57 to +1.57 வருமா. நெக்ஸ்ட்டு 8 - 12.5 8 - 12.56. ஓகே, ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ரெண்டு செப்பரேட் பண்ணால் 4.56. ஸோ இதுவும் செட் ஆகாது. ஓகே, 3π யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். 3π - 8 3யோட வேல்யூ 3πயோட 9.42. 8 செப்பரேட் பண்ணால் தட் இஸ் 1.42 ஷோர். அப்போ 3π - 8 டெஃபினட்டாக -1.57 to +1.57 இருக்குமா. அப்போ ரெண்டு கேஸ் இருக்கும். எப்படி ஃபாலோ பண்ணுவேன், 3π - 8ம் இருக்கும், அதே மாதிரி 8 - 3π நீ சால்வ் பண்ணிங்கன்னா -1.42 இதுவும் இந்த லைஸ் பிட்வீன் வேல்யூக்குள்ளே இருக்கும். அப்போ வாட் ஆர் த வேல்யூஸ், 3π - 8ம் 8 - 3π போத்துமே ஓகே பிலாங்ஸ் டு வேர் -1.57 to +1.57 இருக்கும். இப்போ நம்ம எந்த வேல்யூக்கு சார் கண்டுபிடிக்கிறது அது இருக்குல்ல, எந்த வேல்யூக்கு சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்டா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்டா வெரி சிம்பிள். நமக்கு சைன் 8 தானே வேணும். அப்போ சைன் ஆஃப் 3π - 8 எடுத்துங்க. சைன் ஆஃப் 3π - 8 எடுத்திங்கன்னா சைன் தேர்டு கூட 3π - தீட்டா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, சைன் ஆஃப் 3π - தீட்டா தேர்டு கோடன்ட்டு, ஸோ சைன் பாசிட்டிவ், அப்போ சைன் தீட்டா. அப்போ ஹியர் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்போ சைன் 8 வந்து நிற்கும். பட் சைன் ஆஃப் 3π - 8 எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ இது என்ன ஆகும்னா மைனஸ் சைன் ஆஃப் 8 ஓகே சாரி அதையே திரும்ப எழுதிட்டோம் இல்லையா. நான் செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு, 8 - 3πக்கு 8 - 3π கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா தெரியாது. எனக்கு தெரியும் இந்த ஃபார்முலா தான் தெரியும். அப்போ இந்த ஃபார்முலா தெரியுதுன்னு மைனஸாக காமனாக எடுக்கிறேன். அப்போ சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin θ இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அந்த ரீசன் படி அப்போ 3π - 8. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ -sin 8ன்னு கிடைக்கும்.
எனக்கு sin 8 தான் வேல்யூ வேணும் மைனஸ் sin 8க்கு அப்போ இதை ரிஜெக்டட் இதை செலக்ட் பண்ணிக்க கிளியர் அப்போ sin ஆஃப் ஓகே 3 minus 8க்கு தான் நமக்கு செட் ஆகும் அப்போ இது ஃபஸ்ட் இதை கண்டுபிடிச்சிக்கலாமா வாட் ரியாக்ஷன் sin inverse ஆஃப் sin 8 நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் sin inverse ஆஃப் ஓகே sin ஆஃப் 8 எப்படி மாற்றுக்கிறேன் 3 minus 8 அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 3 minus 8 பார்த்தீங்கன்னா sin of sin inverse 3 minus 8 அப்போ 3 minus 8 இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாமா இப்போ நான் எதுக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் sin inverse sin 8 கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் cos inverse of cos 8 கண்டுபிடிக்கணும் இப்போ sin inverse of sin 8க்கு வந்து 3 minus 8 கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இப்போ cos inverse of 8 கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ வழக்கமாக நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா cos inverse of cos theta is equal to theta belongs to 3.14 0 to pi that is pi ஓட வேல்யூ 3.14 கண்டுபிடிக்கலாமா டெஃபினட்டாக 8 வந்து ஸ்ட்ரைட்டாக இது 0 to 3.14க்குள்ள கிடையாது இப்போ இங்கே வேல்யூஸ் சிம்பிளிஃபை பண்ணலாமா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4 minus 8 சால்வ் பண்ணிங்கன்னா 4 point something வரும் ஸோ நம்மளுக்கு 3.14 வரைக்கும் தான் வேலிடு ஸோ 4 நம்மளுக்கு செட் ஆகாது 3 ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க இப்போ 3 minus 8 3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.42 இப்போ 8 ஸோ இப்போ ஹியர் 0 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்போ 1.42 டெஃபினட்டாக 0.14க்குள்ளே இருக்குது ரைட்டு இப்போ அடுத்த கேள்வி கொஷின் பாருங்கன்னா 2 minus 8 செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா சார் அதை செக் பண்ணுறேன்னு பாருங்கள் என்ன ரீசன் பாருங்கள் இப்போ 2 minus 8 சரி 8 minus 2 போட்டு பாருங்கள் 8 minus 2 8ஓட வேல்யூ 0.0வா 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.28 இஸ் கிளியர் நோ 297 ஓகே ஹியர் 7 1 ஓகே 1.72 ரெண்டு வேல்யூமே பார்த்தீங்கன்னா தே கோட் லைஸ் பிட்வீன் எங்கே இருக்கா 0 to 3.14க்குள்ள இருக்குமா ஸோ அப்போ இந்த ரெண்டு வேலையில் எதை எடுக்கிறதுன்னு உனக்கு டவுட் இருக்கும் இந்த காசை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்க என்ன ரீசன்டா இப்போ பாருங்களேன் இப்போ 3 minus 8ம் சரி 8 minus 2 சரி போத்துமே த லைஸ் பிட்வீன் 0 to 3.14க்குள்ளே இருக்குது அப்போ இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்டா அப்படி யூஸ் பண்ணிக்கலாமா அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாமா காஸ் ஆஃப் 3 minus 8 வேல்யூ கண்டுபிடிங்க 3 minus 8ன்னா எந்த கோடன்ட் வரும் இது 0 திரும்ப 2 ஓகே அடுத்து இங்கே வரும்போது 3 ஸோ அப்போ 3 minus 2ன்னா அப்போ செகண்ட் கோடன் காஸ் நெகட்டிவா அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 8ன்னு வந்து நிற்கும் ஆனால் நான் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன வேல்யூங்க ப்ளஸ் காஸ் 8க்கு தான் நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும் கிளியர்னா அடுத்து ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் காஸ் ஆஃப் 8 minus 2 எனக்கு ஃபார்முலா தெரியாது அப்போ காசு எந்த வேல்யூவில் எனக்கு காசு ப்ளஸ் 8 தான் நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ ஹியர் இதை காஸ் ஆஃப் மைனஸ் இதை காஸ் இதை எடுத்துக்கலாமா அப்போ ஹியர் காஸ் ஆஃப் ஓகே மைனஸ் ஆஃப் 2 minus 8 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா இப்போ யூஸ் பண்ணுன்னா காஸ் 2 minus 8 காஸ் ஆஃப் மைனஸ் இதை காஸ் இதை தட் இஸ் 2 minus 8 ஃபோர்த் கோடன் அப்போ வாட் ரியாக்ஷன் காஸ் 8 கரெக்டாக வந்து நிற்குமா ஓகே இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எந்த கோடன் மட்டும் வரணும் ஏன்னா நம்மளுக்கு காஸ் 8 பாசிட்டிவாக காசு எந்தெந்த கோடன்லாம் பாசிட்டிவ் ஒன்று ஃபஸ்ட்டு கோடனில் இருக்கும் இல்லை நெக்ஸ்ட் என்னது இருக்கா ஃபோர்த்து கோடனில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ரெண்டு வேல்யூ நான் சூஸ் பண்ணணும் பட் நான் இதை சூஸ் பண்ணுன்னா எனக்கு தேர்டு கோடன் நெகட்டிவாக ஃபார்ம் ஆயிடும் பட் இந்த வேல்யூ சூஸ் பண்ணால் ஃபோர்த்து கோடன் எனக்கு பாசிட்டிவாக வந்து நிற்கும் கிளியர் மை சில்ட்ரன் அதனால் ஃபஸ்ட் ஒன்னை ரிஜெக்ட் பண்ணிடுறேன் ஓகே செகண்ட் ஒன்னை அசெப்ட் பண்ணிக்கிறேன் அப்போ ஹியர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 8 நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 8 minus 2 யூஸ் பண்ணிக்கலாமா காஸ் ஆஃப் 8 minus 2 சீக்வல் டு ஃபார்முலா என்னது 8 minus 2 ஃபார்ம் பண்ணிக்கலாமா இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 8 கண்டுபிடிச்சாச்சு ஓகே இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க இப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 8 ஓகே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 8 இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வாட் வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 8 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப்
cos 8 இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஷின்ஸ். ஓகே, ட்ரை பண்ணலாமா? அப்போ வாட் வேல்யூ? இதுக்கு 3 பை மைனஸ் 8 ப்ளஸ் 8 மைனஸ் 2 பை. கிளியர்? இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 3 பை ப்ளஸ் 8 மைனஸ் 8 கேன்சல், இப்போ ப்ளஸ் பை. தட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா?